நீர்ப்பாசனத்தை பற்றியும் பயிர் வளங்களை பற்றியும் சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றியும் நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடையிலை நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இன்றைக்கு அனைவருமே கவனம் செலுத்துகிற ஒரு சூழல் வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு காலத்தில் தொழிற்சாலைகள் சுற்றுச்சூழலை பாழடைத்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கூற்றும் குற்றச்சாட்டும் இருந்தது. ஆனால் இன்று கூட அது இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் இந்த மனம் மாற்றம் என்று சொல்வார்களே, அந்த மாற்றம் வருகிற பொழுது தொழிற்சாலைகள் பொறுப்புடன் தங்களுடைய பணியை சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதகம் இல்லாமல் செய்கிற ஒரு சூழல் இன்றைக்கி வந்திருக்கிறது. இது மிகவும் வரவேற்கத்தகுந்தது. ஏனென்றால் பல நேரங்களில் தொழிற்சாலைகள் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, சிறப்பாக பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடுகிறது என்ற ஒரு உண்மை இருந்தால் கூட, ஆனால் பல நேரங்களில் அந்த தொழிற்சாலைகளை நாம் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி மாறி வருகிற சில சட்டத்திட்டங்கள், அது மாதிரி செயல்பாடுகள் ஒரு நல்ல மாற்றத்தை தந்திருக்கிறது. அதைத்தான் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ற ஒரு வரைவு திட்டத்திற்குள் தொழிற்சாலைகள் அனைவருமே சில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு முறை இன்றைக்கி அனைத்து நாடுகளுமே அதை கடைபிடித்து கொண்டு வருகிறது. அதிலும் சிறப்பாக இந்தியாவிற்கு அந்த முறை இப்பொழுது பயன்பாட்டை தரக்கூடியதாக இருக்கிறது. சில நேரங்களில் சில பெரிய நட்சத்திர ஓட்டல்களுக்கு நாம் செல்கிற பொழுது அங்கே கடைபிடிக்கிற சில திட்டங்கள் சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவிற்கு அது உகந்ததாக இருக்கிறது என்பதை அவர்கள் அதிக கவனம் செலுத்தி சில செயல் திட்டங்களை அவர் செய்கிற அந்த முறை சிறப்பாக நாம் தினமும் பயன்படுத்துகிற அந்த மின்சாரத்தினுடைய அளவை எந்த அளவிற்கு அதனுடைய கன்சம்ஷன் என்று சொல்வார்களே, அது எந்த அளவிற்கு மின்சாரத்தை விரயம் செய்யாமல் பராமரித்து அதை பயன்படுத்துகிற ஒரு முறை இன்றைக்கு வந்திருக்கிறது. அதனால்தான் ஒரு காலத்தில் அதிகமாக மின்சாரத்தை செலவிடக்கூடிய சில விளக்குகளை அவர் பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு எந்த அளவிற்கு குறைந்த அளவிற்கு மின்சாரத்தை பயன்படுத்தி அதே நேரத்தில் அதிக வெளிச்சம் தரக்கூடிய ஒரு நல்ல திட்டத்தை, செயல்பாட்டை இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு இல்லாமல் தண்ணீரை சேகரிக்கிற அதனுடைய பயன்பாட்டை எந்த அளவிற்கு சிக்கனமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழலையும் இன்றைக்கு அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். மூன்றாவது, அங்கே இருந்து வெளியேறுகிற அந்த கழிவுகளை எந்த அளவிற்கு மேலாண்மை செய்வதோடு இல்லாமல் அது சுற்றுச்சூழலினுடைய இடத்தில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடிய உத்திகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையே நான் குறிப்பிடுகிறேன் என்றால், சில நேரங்களில் இந்த தர கட்டுப்பாடு என்று சொல்கிறோம், இந்த குவாலிட்டி கண்ட்ரோல், அதில் ISO 9001 அல்லது 9000 என்றெல்லாம் இன்றைக்கு திட்டங்கள் வருகிறதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், இந்த என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிற இந்த சுற்றுச்சூழலை அந்த இருக்கிற வாழிடங்களில் அல்லது மற்ற இடங்களில் எந்த அளவிற்கு மேலாண்மைப்படுத்த வேண்டும் என்ற சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அதிலும் சிறப்பாக இன்றைக்கு தொழிற்சாலையிலிருந்து வருகிற கழிவுகள் எந்த அளவிற்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்ற இந்த என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வருகிறது. நான் இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நிறைய நேரங்களில் இந்த இண்டஸ்ட்ரியிலிருந்து வருகிற அந்த எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் என்று சொல்வார்கள், அந்த சுத்திகரிக்கிற பணிகளுக்காக சில நேரங்களில் தொழிற்சாலைகள் அதிக பணம் செலவிட வேண்டும் என்ற ஒரு தவறான கண்ணோட்டம் இருந்ததனுடைய விளைவாகத்தான் பல தொழிற்சாலைகள் தங்களிடமிருந்து வெளியேறுகிற கழிவுகளை சுத்திகரிக்காமல் நீர்நிலையில் விட்டதனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கி தமிழகத்தில் மட்டுமல்ல
இந்தியாவில் பல இடங்கள், அதுவும் சிறப்பாக நிலங்கள் வீணடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு அனைவருமே தெரிந்திருக்கிறோம். ஆனால் சிறிது பொறுப்புணர்ச்சியோடு அந்த இடத்தை சுத்திகரித்து, தொழிற்சாலையிலிருந்து வருகிற கழிவுகளை சுத்திகரித்து வெளியே கொண்டு போகிற பொழுது அதனுடைய பயன்பாடு மிகவும் சிறப்பாக இருந்திருக்கும். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், தொழிற்சாலைகள் அந்த என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ற அந்த வரைவு திட்டத்திற்குள் வந்த அனைத்து தொழிற்சாலைகளுமே இன்றைக்கு தங்களுடைய பண விரயத்தை கட்டுப்படுத்தியிருக்கிறது என்பது இன்றைக்கு புரிய ஆரம்பித்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு காலத்தில் சுத்திகரிப்புக்கு அதிகமாக பணம் செலவழிக்க வேண்டும் என்பதற்காக பயந்த தொழிற்சாலைகள் இன்றைக்கு அதனுடைய பயன்பாட்டை புரிந்ததனுடைய விளைவாக முதலில் இந்த சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய நன்மையை தரக்கூடியதாக இருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். இரண்டாவது, அவர்கள் செய்த இந்த திட்டத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கிற பொருள் சேதம் குறைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, அவர்களுக்கு அதிக லாபம் தரக்கூடிய வகையில் வந்திருக்கிற சூழல். நான்காவதாக, அந்த தொழிற்சாலைகள் இன்றும் பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம், நாங்கள் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பையும் தரவில்லை என்ற. ஆனால்தான் இந்த பொறுப்புணர்வோடு செய்யப்படுகிற எந்த ஒரு தொழிலும் இந்தியாவிற்கோ சுற்றுச்சூழலுக்கோ எதிரானதல்ல. ஆனால் பொறுப்புணர்வு அற்று அதிலிருந்து வருகிற கழிவுகளை நம்ம சுற்றுச்சூழலில் விடுவதனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு பல சிக்கலுக்கு நம் இந்தியா ஆளாயிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்று சொல்லப்படுவது தொழிற்சாலைகளுக்கும் நிறுவனங்களுக்கும், அதுவும் சிறப்பாக கல்வி நிறுவனங்களிலும் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரே ஒரு விஷயம் இன்றைக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ற வரைவு திட்டத்துக்கு வருகிற பொழுது வீண் விரயம், ஏன்னால் பொதுவாக பொருள் சேதம் அதிகம் எப்பொழுது வரும் என்றால் தங்களிடம் இருக்கிற பொருள்களை தேவையில்லாமல் செலவழிக்கிறதனுடைய காரணமாக. அந்த வரைவு திட்டம் இல்லாத பொழுது இன்றைக்கு பேப்பர்லெஸ் சர்வீஸ் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கி ஒரு நிறுவனம் பல வகையான சூழல்களில் இந்த பேப்பர்களுடைய பயன்பாட்டை குறைத்திருக்கிறது. அந்த பேப்பரினுடைய பயன்பாட்டை குறைத்தனுடைய விளைவாக பெரிய பொருள் சேதம் இன்றைக்கி குறைக்கப்பட்டிருக்கு. அந்த தொழிற்சாலைகளுக்கோ இல்லை இந்த நிறுவனத்திற்கோ ஒரு பெரிய சேமிப்பை தந்திருக்கிறது. அதோடு தாங்கள் வாங்குகிற அந்த பேப்பரினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அதனால் நாம் வெளியே வெட்டுகிற மரங்களுடைய எண்ணிக்கையும் குறைந்திருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு சுழற்சி முறை. எந்த அளவிற்கு நம்முடைய நேச்சர் ரிசோர்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த இயற்கை வளங்களை நாம் அதிகமாக செலவழிக்க நம்முடைய சுற்றுச்சூழலும் அதிகமாக மாசுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்தாக வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய பணி செய்கிற இடங்கள் அல்லது தொழிற்சாலைகள் அல்லது நிறுவனங்கள் இந்த தரத்திட்டத்திற்கு வருகிற பொழுது, இந்த தர கட்டுப்பாடு திட்டத்திற்குள் வருகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய அனைத்து இடங்களையுமே சுத்தம் செய்து விடலாம். ஏனென்றால் அரசு சட்டம் போட்டு மட்டும் இதை செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிற பொழுதுதான் இந்த பிரச்சனை. ஆனால் ஒரு பெரிய மனமாற்றம், அதுவும் சிறப்பாக சுற்றுச்சூழலை சேதப்படுத்துகிற பணியை செய்திருந்த தொழிற்சாலைகள் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்திற்கு வித்திட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிற பொழுது, இதே போன்றுதான் பல நிறுவனங்கள் தங்களுடைய முயற்சிகளை செய்கிற பொழுது இந்த நாட்டிற்கும் பொதுவாக நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும். அதோடு அந்த தொழிற்சாலைகளுக்கும் அந்த நிறுவனங்களுக்கும் பல பொருட்சேதங்கள் குறைக்கப்பட்டு அவர்களுடைய வளர்ச்சிக்கு இது வித்தாக அமையும் என்று நினைக்கிற பொழுது, அனைத்து நிறுவனங்களும் சுற்றுச்சூழல் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிற பொழுது அந்த பயன் அவர்களுக்கு என்பதை புரிகிற பொழுது இன்றைக்கு அனைத்து நிறுவனங்களுமே பொறுப்போடு செயல்படுகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலம் நம்முடைய சுற்றுச்சூழல் மேன்மை அடையும்.